கலகலப்பு அப்படின்ற படத்தில் சந்தானம் ஒரு காமெடி பண்ணுவார். என்ன அப்படின்னா, தாங்கிட்ட வேலை பார்க்குற 3 பேருக்கு 3 வேலையை கொடுப்பாரு. உடனே விமல் என்ன கேட்பார் அப்படின்னா, இதுக்கு பருத்தி முட்டை பேசாமல் குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வாஸ்தவம் தான், ஆனால் இவங்களுக்குலாம் வேலை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லுவார் நம்ம சந்தானம். திரையில் நடந்த இந்த காமெடி இன்னைக்கு அரசியல் களத்தில் நேரில் நடந்திருக்குங்க. ஆமாங்க, சந்தானம் எப்படி காமெடி பண்ணாரோ அதே போல் பாஜகவை சேர்ந்த 3 வேட்பாளர்கள் இதே பல்லவியை பாடியிருக்கிறாங்க. அந்த 3 வேட்பாளர்கள் வேற யாரும் இல்லை, கோவையில் போட்டியிடக்கூடிய பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை, தென் சென்னையில் போட்டியிடக்கூடிய தமிழிசை, அதே போல மத்திய சென்னையில் போட்டியிடக்கூடிய வினோத் செல்வம். இந்த 3 பேர் தான் சந்தானம் பாடிய பல்லவியை போலவே ஒரு பல்லவியை பாடியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த 3 பேருமே பிரதமர் மோடியை கிளின்னு கிழிச்சிருக்கிறாங்க. அப்படி இந்த 3 பேரும் சொன்னது என்ன, ஏன் பிரதமர் மோடியை இவங்க சாடுனாங்க? அது மட்டும் கிடையாதுங்க, இந்த தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும் போதே பாஜகவை சேர்ந்த 2 பெண்கள் பாஜகவிற்கு எதிராகவே ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. இந்த வரிசையில் இன்னொரு பெண்ணும் கூடுதலாக இன்னும் சில நாட்களில் இணைய போகிறார் அப்படின்ற தகவல் இன்னைக்கு பாஜக கமலாலய வட்டாரத்தில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இந்த 2 பெண்கள் செஞ்ச சம்பவம் என்ன, 3வதா அந்த பெண் என்ன சம்பவம் செய்ய போகிறார் என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க, மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவத்தை தமிழ்நாடு துவக்கி வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. நேற்றைக்கு நடந்த வாக்குப்பதிவை பார்க்கும்போது அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் தங்களுடைய பார்வையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியான வாக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே பாஜகவை சேர்ந்த 3 வேட்பாளர்கள் ஒரு பகீர் குற்றச்சாட்டை வச்சாங்க. அதாவது பாஜக தலைவரான அண்ணாமலை, வினோத் செல்வம், தமிழிசை இந்த 3 பேரும் வைத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பாஜகவிற்கு பரம்பரையாக ஓட்டு போடக்கூடிய 1 லட்சம் வாக்காளர்களை திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் இந்த வாக்குப்பதிவிலிருந்து நீக்கி இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அநியாயம், மறு தேர்தல் நடத்தணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்த 3 பேசியிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக மத்திய சென்னை போட்டியிடக்கூடிய வினோத் செல்வம் இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பூத்துக்கு 70 to 80 வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒட்டுமொத்த தொகுதியும் பார்க்கும்போது 1 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாரு. இன்னொரு பக்கம் தமிழிசை என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு கவுன்சிலர் தேர்தலில் கிடைச்ச அந்த வாக்குகள் கூட இந்த முறை பதிவாகவே இல்லை, அவங்களுடைய வாக்குகள்லாம் நீக்கப்பட்டிருக்கு, அதனால பாஜகவினருடைய வாக்குகளை எல்லாம் திட்டமிட்டு இவங்க நீக்கி இருக்கிறாங்க என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது போக அண்ணாமலை தன்பங்குக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹோம்வொர்க் ரொம்ப புவர், பேசிக் ஹோம்வொர்க் ரொம்ப புவர். இல்ல பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்காங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. காரணம், நிறைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்காளர்கள் எல்லாமே ட்ரெடிஷனலா ஓட்டு போடுறவங்க, அவங்க இன்னைக்கு நிறைய இடத்துல வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கான முன் தயாரிப்பே ரொம்ப மோசமா இருக்கு. இதுல அரசியல் தலைவீடு இருக்கிறதோ என்ற சந்தேகம் எங்களுக்கு வருது. ஏன் தெரியுமா வருது? பாஜகவிற்கு பரம்பரையாக வாக்களிக்கக்கூடிய 1 லட்சம் வாக்குகளை கோவை தொகுதியிலிருந்து மட்டும் நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை. இந்த 3 பேருமே பாஜகவுடைய வாக்காளர்களுடைய பெயர்கள்லாம் நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரே பல்லவியை பாடுவதற்கு காரணம் தோல்வி பயம்தான். மற்ற வேட்பாளர்கள் எல்லாருமே அதே சந்தானம் காமெடியில், வாத்தியாரே சாப்பிட்டுட்டு சாயந்தரமா தேடுவோமா அப்படின்ற மாதிரி, நமக்கு தான் டெபாசிட் கிடைக்காதே, நம்ம பேசாமல் வீட்டிலே இருந்துருவோம்னு சொல்லிட்டு அமைதியாக போக, இந்த 3 பேர் மட்டும் பிரஸ்டீஜ் பேரும் நம்ம தோத்துட்டு அவமானம் அப்படின்றக்காண்டி ஏதாவது ஒரு காரணத்தை இப்போவே சொல்லி வச்சிடணுன்றக்காக இந்த காரணத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர் சொல்கிற காரணத்தை நம்ம செக் பண்ணி பார்த்தா ரொம்பவுமே வினோதமாக இருக்குங்க. அவர் என்ன சொல்கிறாரு, பரம்பரையாக பாஜக போடக்கூடிய 1 லட்சம் வாக்குகள் இல்லைன்றாரு. அப்போ பரம்பரைன்னு அர்த்தம் 1980களில் இருந்து அந்த கோவையில் பாஜகவுக்கு ஓட்டளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறவங்க தான் பரம்பரையாக சொல்ல முடியும். ஏன்னா புதிய தலைமுறை வாக்காளர்களெல்லாம் பரம்பரைன்னு சொல்ல முடியாதுல்ல. சரி, அப்படி எவ்வளவு வாக்குகளை பாஜக வாங்கியிருக்கு, உண்மையிலேயே பரம்பரையாக 1 லட்சம் வாக்குகள் இருந்திருக்கா பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தா, அதாவது 1998, 1999, 2004, 2014, 2019 இதில் எல்லாத்துலேயுமே பாஜக கூட்டணி அமைச்சு, எதர் திமுக அல்லது அதிமுக அல்லது தேமுதிக மதிமுக இப்படியான கூட்டணிகள் அமைச்சு தான் தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. அப்படியான கூட்டணியை அமைச்சதுனால தான் பாஜக கோயம்புத்தூரில் 1 லட்சம் வாக்குகளை தாண்டி இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்லக்கூடிய பரம்பரை வாக்குகள் என்பது பாஜகவுக்கு மட்டுமே படக்கூடிய வாக்குகள் தானே. அப்போ தனித்து போட்டியிடக்கூடிய தொகுதியெல்லாம் செக் பண்ணோம்னா உண்மையிலே பாஜகவுக்கு 1 லட்சம் பரம்பரை வாக்கு இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம்ல. அந்த வகையில் 2009 தேர்தல் பிஜேபி கோவையில் வாங்கின அந்த வாக்குகள் எவ்வளோ தெரியுமா?
37,909 வாக்குகள். அதாவது GKS செல்வகுமார் இவர் வந்து கோயம்புத்தூரில் MP கேண்டிடேட்டாக போட்டிடுறாரு. இவர் வாங்கின வாக்கு சதவீதம் என்பது வெறும் 4.61%. பரம்பரையான்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 1996 பாஜக தனித்து போட்டியிட்ட ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் பிஜேபி எவ்வளோ வாங்கியிருக்குன்னு சொல்லி பார்த்தா KS நடராஜன் அப்படின்றவர் போட்டியிருக்கிறாரு. இவர் வாங்கிய வாக்கு என்பது 43,289 வாக்குகள் தான். அதாவது 5.30% வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாரு. டெபாசிட் கிடையாது. ஏன்னா டெபாசிட்டுக்கு 16% ஓட்டு வாங்கணும். அப்போ 2009 தனித்து போட்டிட்டு டெபாசிட் இல்லை, 1996 தனித்து போட்டிட்டு டெபாசிட் இல்லை, 1,00,000 வாக்குகள் வாங்கலாம். சரி, இன்னும் கூடுதலாக மேலே போய் பார்ப்போம். ஏன்னா பரம்பரைன்றப்ப ஒரு சில நேரம் அப்போ வாக்களிச்சிருக்கலாம், இப்போ கூட வாக்களிக்காமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா 1991 47,267 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. 1987 25,132 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை எவ்வளவு தேடி பார்த்தாலுமே எந்த தேர்தலையுமே கோயம்புத்தூரில் பாஜகவுக்கு 1,00,000 வாக்குகள் தாண்டவே இல்லையே. அப்புறம் எப்படி பாஜகவிற்கு பரம்பரையாக ஓட்டு போடக்கூடிய இந்த 1,00,000 வாக்குகள் போயிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? அப்போ அண்ணாமலை இங்கே சொல்வது பச்சை பொய்யா இருக்குங்க. சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன். பொதுவாகவே தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிப்ரவரி மாதமே நாங்கள் வாக்காளர் அடையாள அட்டை வெளியிட்டோம், அப்போதே செக் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. தேர்தலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக யாருடைய பேராவது வாக்காளர் பெயரில் இல்லாமல் தான் போகும். அந்த சர்ச்சை என்பது ஒவ்வொரு தேர்தலும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர் அவர் என்ன பண்ணுவார்? தேர்தலில் தன்னுடைய கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ண உடனேயே பூத் ஏஜென்ட்டுகளெல்லாம் கூப்பிட்டு வாக்காளர்களோட ஜாபிதா வச்சு ஒவ்வொரு ஏரியாவை போய் நமக்கு சாதகமான ஓட்டெல்லாம் என்னென்ன இருக்குது, இவங்களில் யாரெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க, இவங்கள போய் கேன்வாஸ் பண்ணுங்கள், இவங்களுடைய ஓட்டர் ஐடியில் இவங்களோட பேர்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளுமே வேட்பாளர் பெயர் அனௌன்ஸ் பண்ண உடனே வேட்பாளர் தங்கள் தொகுதியில் செய்யக்கூடிய முதல் வேலையே இதுதான். அப்போ நான் பாஜக தலைவரான அண்ணாமலையை பார்த்து கேட்குறேன், உங்களை கோயம்புத்தூர் வேட்பாளராக பிரதமர் மோடி அறிவிச்சோடனே உங்களுக்கு வாக்காளர் ஜாபிதா கையில் வந்திருக்கும். சரி, உங்களுக்கு தெரியலனா கூட உங்களுடைய கட்சிக்காரவங்க எவ்வளவோ தேர்தலில் நான் வாசித்தேன், 1989 கோயம்புத்தூரில் நீங்கள் வந்து பாஜக சார்பாக போட்டியிடக்கூடியவரெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லி இந்த ஜாபிதா லிஸ்ட்டை செக் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அப்போ செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னடா இது 1,00,000 பேரோட வாக்குகளை காணா, இவங்கெல்லாம் பாஜகவுக்கு பரம்பரையாக ஓட்டு போடுறவங்களாச்சே அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை அன்னைக்கே நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கலாமே. ஏன் அன்னைக்கே நீங்கள் ரைஸ் பண்ணலை? ஏன் உங்களுக்கு பூத் ஏஜென்ட் இல்லையா? வெளியூர்காரர்கள்லாம் அவினாசி ரோட்டில் வச்சு ஒரு ஆஃபீஸில் வச்சு ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ஃபோன் போட்டு பேசுனீங்களே, ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் ஜிபே மூலமாக பணம் போட்டீங்களே, அதெல்லாம் எப்படி பண்ணீங்க? வாக்காளர்கள் ஜாபிதா வச்சு தானே பண்ணியிருப்பீங்க. அப்போ ஜிபே பணம் அனுப்புறதுக்கு மட்டும் செக் பண்ணுவீங்க, வாக்காளர்கள் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி பார்ப்பதற்கு செக் பண்ண மாட்டீங்களா? அப்போ அண்ணாமலையாக இருக்கட்டும், தமிழிசையாக இருக்கட்டும், அதே போல் வினோத் செல்வமாக இருக்கட்டும், இவங்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. மற்ற வேட்பாளர்கள் நம்ம தோத்துருவோம், இதில் என்ன புது கதை இருக்குது அப்படின்னு சொல்லி விலகி போக, இவர்கள் மட்டும் தங்களுக்கு பிரஸ்டீஜ் பெறும், தங்கள் ஊதப்பட்ட பிம்பம் என்பது காலியாகி விடும் என்பதற்காக ஒரே மாதிரி செட் பண்ணி பேசுகிறாங்களோ என்ற சந்தேகத்தை இன்னைக்கு கேள்வி எழுப்புறாங்க பொதுமக்கள். சரி, இந்த 3 பேரும் பிரதமர் மோடியை கிளிச்சாங்கன்னு சொன்னல, அது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த 3 பேர் பேச்சில் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். வினோத் செல்வம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்று நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக மீண்டும் ஒரு முறை ஜனநாயக படுகொலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்துள்ளார்கள். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் வந்து மிகுந்த ஆர்வத்தோடு வாக்களிக்கணும்னு வந்தபோது கூட பெயர்கள் வந்து பெரிய அளவில் நீக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு பூத்தில் 70 to 80 பேர் நீக்கியிருக்காங்க. சராசரியா 1300 பூத்துக்கு கணக்கெடுத்தீங்கன்னா 1,00,000 ஓட்டு கிட்ட மிஸ் ஆயிட்டு இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக திமுக ஜனநாயக படுகொலையை செஞ்சிருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட கட்சியினரை மட்டும் திட்டமிட்டு நீக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி வினோத் செல்வம் சொல்றாரு. அண்ணாமலை என்ன சொல்றாரு? முன் ஏற்பாடுகள் எதுவுமே சரியில்லை, அரசியல் தலையீடு இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை குறை சொல்றாரு. இன்னொரு பக்கம் தமிழிசை என்ன சொல்றாங்க? 100% வாக்குக்கு விளம்பரம் பண்ணுகிறார்கள், கோடிக்கணக்கில் அதுக்கு செலவிட்டு இருக்கிறார்கள், ஆனால் அதற்கு எந்தவித பயனும் இல்லை என்பதை சென்னை போன்ற வாக்குப்பதிவுகள் நமக்கு காண்பிக்கிறது. இவங்க 100% வாக்குப்பதிவு நடக்கணுன்றக்காண்டி கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஆனால் இதை யாருமே மக்கள் வந்து ஏற்றுக்கிறவே இல்லை. வெள்ளிக்கிழமை வந்து ஓட்டு வச்சதே தப்பு, விடுமுறைன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிருப்பாங்க, அதனால தான் ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களும் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நடப்பது என்பது நாடாளுமன்ற தேர்தல் தானே. நாடாளுமன்ற தேர்தலை யார் நடத்துகிறா? இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துது. இந்திய தேர்தல்
ஆணையத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்களை நியமனம் பண்ணுவது யார்? பிரதமர் மோடி, அமைச்சர், அதே போல் எதிர்க்கட்சி தலைவர். எதிர்க்கட்சி தலைவருக்கு நீங்கள் யார் கேண்டிடேட் என்பதை கூட சொல்லவே இல்லை. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவரை காக்க வச்சு அவருக்கு தெரியாமையே 2 தேர்தல் ஆணையர்களை நியமனம் பண்ணது உங்கள் பிரதமர் மோடி தானே. அப்போ உங்கள் பிரதமர் மோடி நியமனம் பண்ண ஆள் தான் இந்த தேர்தலை நடத்துகிறாரு. இதுக்கும் திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நடப்பது என்ன உள்ளாட்சி தேர்தலா? மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை குறை சொல்வதற்கு? அப்போ இங்கே மோடியால் நியமிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு இதுவும் தெரியலை, அவங்க வேஸ்ட்டு, இவங்க தான் இவ்வளவு வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க, இவங்க தான் கோடிக்கணக்கில் பணத்தை வெட்டியாக செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இந்த மூவரும் பிரதமர் மோடியை குற்றச்சாட்டை வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அப்போது பாஜக தன்னுடைய தோல்வியை இந்த மூவரின் மூலமாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை இப்போதே தேட ஆரம்பிக்கிறது. இவங்களுக்கும் எப்பையும் போல டெபாசிட் என்பது கிடைக்க போவதில்லை என்பதை இவங்க 3 பேர் ஸ்டேட்மெண்ட்லேருந்தே நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது.